அப்போ மீண்டும் சில இலைகளை பறித்து அந்த மான் மேலே போடணும்னு அவர் முயற்சி செய்யும் பொழுது தண்ணீருடன் சேர்ந்த வில்வ இலைகளும் சிவபெருமானுக்கு 3வது கால பூஜை செய்த பலனை அந்த வேடனுக்கு கொடுக்குது. அப்போ அந்த மானை அம்பு குறி வைக்கும் பொழுது அந்த மான் சொல்லுது, என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரியின் கணவரிடமும் குழந்தைகளிடமும் சொல்லிட்டு நான் நிச்சயமாக வருவேன், என நீ இப்போ கொன்னுறாத அப்படின்னு அந்த மான் கேட்குது. அப்போ வேடன் சொல்றாரு, இதே மாதிரி தான் ஏற்கனவே 2 மான் தப்பிச்சு போயிருச்சு, 2 மானும் மீண்டும் வரலை, அதனால் நான் உன்னை விடமாட்டேன். ஏன்னா என்னுடைய மனைவியும் தாயும் குழந்தைகளும் பட்டினியில் இருக்காங்க, அதனால் என்னால் உன்னை கொல்லாமல் விட முடியாது அப்படின்னு வேடன் சொல்கிறாரு. அதற்கு அந்த மான் சொல்லுது, நிலையில்லாத இந்த உடலை பெற்ற நான் இன்னைக்கு தான் நான் புண்ணியம் செய்ததாக நினைக்கிறேன். அந்த மான் மீண்டும் சொல்லுது, நான் போயிட்டு திரும்பி நான் திரும்பி வரவில்லை என்றால் நான் விஷ்ணு பகவான் மேலே சத்தியம் செய்கிறேன், நான் செய்த புண்ணியம் அனைத்தும் இல்லாமல் போகட்டும். தாலி கட்டிய மனைவியை விடுத்து அடுத்த பெண்களிடம் செல்பவருக்கு என்ன தண்டனை உள்ளதோ அந்த தண்டனை எனக்கும் கிடைக்கட்டும். பெற்ற தாயை பார்க்காதவன் எந்த பாவத்தை செய்த பலன் அவனை போய் சேருமோ, உன்னிடம் நான் மீண்டும் வரவில்லை என்றால் அந்த பாவம் என்னை சேரட்டும்.